ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலமை சாப்பாடு நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். நான் வெளியில் ஒரு அளவில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரஸ்வதி ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடெல்லாம். நான் லேஸில் எல்லா கடைகள்லையுமே வாங்க மாட்டேன், ஆனால் சரஸ்வதி ஹோட்டல்னு சொன்னால் நல்லா விரும்பி வாங்குவேன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம் ஃப்ரெண்ட்ஸ். இடியப்பம், அதுக்கப்புறம் வடை, இந்த பயறு சுசியம், இனிப்பு சுசியம், உரைப்பு சுசியம் எல்லாமே இருக்குது. தோசை, இட்லி, பூரி, ரொட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் பெருசாக மத்தியான சாப்பாடு நான் எடுத்ததில்லை. மத்தியான சாப்பாடு நல்லா இருக்கும், ஒரு கறிகள் எல்லாம் கொடுப்பினோம்னு சொல்லினா நான் வாங்கினதில் கூடுதலாக காலமை சாப்பாடு, இரவு சாப்பாடு அப்படித்தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்றாலும் எங்களோட மலையான் கப்பை வடைக்கு அடிக்காது, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாழையிலாம் வச்சு செமையா தருவினா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சுவை இதுக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சட்னியும் அதுக்கு பிறகு செத்தல் மிளகாய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டோடையும் சேர்த்து அப்படியே வடையை தொட்டு சாப்பிட உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வைட்டுட்டா.